வணக்கம் மக்களே, அளவியல் 2Dல உள்ள பார்ட் 9 வீடியோ தான் பார்க்க போறோம். வட்ட தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்குமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? முதல்ல வட்டத்திற்கான ஃபார்முலா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து சம்குள்ள போயிடலாங்க. சரி, வட்டம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு புள்ளியை மையமாக கொண்டு வரையப்படக்கூடிய கோட்டிற்கு பெயர் தான் வட்டம். சரிங்களா, புரிஞ்சிருச்சா? அதாவது வட்டத்தில் பாதிய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது வட்டத்தை பாதியாக பிரிக்கக்கூடிய இந்த கோட்டிற்கு பெயர் விட்டம், டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விட்டத்தில் பாதி ஆரம், ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, ரெண்டு ஃபார்முலா இருக்குங்க. ஒன்னு பரப்பளவு, ஏரியா. ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா πr². சரிங்களா, இன்னொன்னு சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. சரிங்களா, பையோட வேல்யூ என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 22/7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா 3.14. சரிங்களா, 22/7 போட்டுக்கலாம், 3.14 போட்டுக்கலாம். ஆனா நம்மளுக்கு கேன்சல் பண்றதுக்கு 22/7 தான் கரெக்டா இருக்கும். சரிங்களா, அதனால மோஸ்ட் ஆஃப் த சம்ல 22/7 தான் பைக்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சரி, இருக்கட்டும். இப்போ இந்த டயாமீட்டர், அதாவது விட்டத்திற்கும் ரேடியஸ், ஆரத்திற்குமான ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பை பார்த்துருவோம். சரிங்களா, விட்டம் அப்படின்னா என்னது? விட்டம் அப்படிங்கிறது ஆரத்தோட 2 மடங்கு. சரிங்களா, சரி, ஆரம் அப்படின்னா விட்டத்தில் பாதி. சரிங்களா, அதாவது விட்டத்தில் பாதி ஆரம், ஆரத்தின் 2 மடங்கு விட்டம். இது ரெண்டும் தான் இது ரெண்டத்திற்கான ரிலேஷன்ஷிப். சரி, இப்ப சம்குள்ள போயிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? லலிதா wants to buy a round carpet of radius 63 cm for her hall. சரி, find the area that will be covered by the carpet. அதாவது லலிதா தன் வீட்டு வரவேற்பறைக்கு 63 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ விரிப்பை வாங்க விரும்பினார். அந்த விரிப்பால் அடைபடும் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. 7th நியூ புக்ல இருக்கக்கூடிய கேள்வி. அதாவது என்னங்க கொடுத்திருக்காங்க? லலிதா அப்படிங்கிறவங்க அவங்க வீட்டுக்கு ஒரு வட்ட வடிவ விரிப்பை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்களா. அதோட ஆரம் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 63 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சரி, கடைசி அந்த விரிப்போட பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியாக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? πr² இல்லையா? அப்போ இந்த பைக்கு பதிலா 22/7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே மேல சொன்னோம் இல்லையா, அந்த வேல்யூவை போட போறோம். 22/7 இன்ட்டு ஆருக்கு வேல்யூ என்னது இருக்கு? 63. அப்போ 63 ஸ்கொயரு. சரி, இருக்கட்டும். அப்போ 22/7 63 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 63 இன்ட்டு 63 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். 7 7 9 7 63. சரி, இருக்கட்டும். அப்ப 22 இன்ட்டு 9 198. 198 இன்ட்டு 63 12474 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்? பரப்பளவுன்னு வந்துருச்சுனாலே நம்மளுக்கு என்னது? கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பு கடைசி ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னன்னு வரும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல வரும். இதை மறந்துடாதீங்க. பரப்பளவுக்கு இப்படி வரும். கன அளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, பரப்பளவுனா இப்படி வரும். கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது ஆன்சர் வந்ததுக்கு அடுத்து ஸ்கொயர்ல வரும். அப்போ 12473 சென்டிமீட்டர் 74 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? The circumference of a circular park is 264 meter. Find the area of the park. அதாவது வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு 264 மீட்டர். பூங்காவின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2016 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பூங்காவோட சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னங்க கொடுத்திருக்காங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் 264 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரி, இருக்கட்டும். பூங்காவோட பரப்பளவு ஏரியாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, இதுதான் கேள்வி. ஏரியாக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க? πr². சரிங்களா, அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்? ஆரம், ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அவங்க சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதாவது கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடியதை வச்சு முதல்ல நம்ம ஆரம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, முதல்ல சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க? சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது? 2πr. சரிங்களா, அப்போ சர்க்கிளோட சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அப்போ
2πr சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு யாருக்குனே அவங்க கொடுத்துட்டாங்க 264 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரி இருக்கட்டும். சரி 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா? இன்ட்டு 6 ஈக்குவல் டு 264. சரி இருக்கட்டும். 6 மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லா மதிப்பையும் வலது பக்கம் கொண்டு வருவோம். அப்போ 6 இடது பக்கம் இருக்கட்டும், 264. அப்போ 2 வலது பக்கம் போவேல 1/2 டிவைடுக்கு போகும். சரி இருக்கட்டும். இன்ட்டு 22/7 7/22 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இதெல்லாம் நான் சொல்லி தரணும் அவசியமே இல்லைங்க, உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, ஓர் 2 2, ஓர் 2 2, மூவி 2 6, இரி 2 4. சரி, அப்போ ஓர் 2 2, ஓர் 2 2, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 2 12, மிச்சம் 1 இருக்கும். 6 2 12, ஓர் 11 11, 6 11 66. அப்போ 6 இன்ட்டு 7 42 அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிடைச்சிருச்சு? ஆரம் கிடைச்சிருச்சு. சரிங்களா, 42 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கிடைச்சிருச்சு. ஆனா நம்மளுக்கு என்னதான் தேவை? பரப்பளவு தான் தேவை. பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். அப்போ ஆருக்கு பதிலாக 42 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பை இன்ட்டு 42 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பைக்கு வேல்யூ என்னதுங்க? 22/7 இன்ட்டு 42 ஸ்கொயர் 42 இன்ட்டு 42 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். சரி, ஓர் 7 7, 6 இன்ட்டு 7 42. அப்போ 22 இன்ட்டு 6 132, 132 இன்ட்டு 42 5544 சென்டிமீட்டர், அதாவது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன்ல இருக்க ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒண்ணுதான், சதுர மீட்டர் அப்படின்னாலும் ஒண்ணுதாங்க. சரிங்களா, சரி அடுத்த கணக்கு போயிடலாமா? The area of a circle is 154 square centimeter. What is the circumference of a circle? அதாவது வட்டத்தின் பரப்பு 154 சதுர சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் சுற்று வட்டத்தின் அளவு என்ன? சரிங்களா, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. எனக்கு கொடுத்திருக்காங்க வட்டத்தோட பரப்பளவு ஏரியா என்ன கொடுத்திருக்காங்க? 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? வட்டத்தோட சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது? 2πr. சரிங்களா, அப்போ நமக்கு r ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு முதல்ல நம்ம r கண்டுபிடிப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னதுங்க? பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். சரி இருக்கட்டும். வட்டத்தோட பரப்பளவு என்னன்னு கொடுத்துட்டாங்க? பை ஆர் ஸ்கொயர். பரப்பளவு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 154 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரி, பைக்கு வேல்யூ என்னது நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 22/7 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 154. முதல்ல ஆர் ஸ்கொயர் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், மொத்த 22/7 வலது பக்கம் கொண்டு போயிருவோம். சரிங்களா, அப்போ 154 இன்ட்டு 7/22 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அதாவது வலது பக்கம் போவேல 7/22 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரி, இப்போ கேன்சல் பண்ணிடுவோமா? ஓர் 2 2, ஓர் 2 2, 7 2 14, 7 2 14, ஓர் 7 7, 7 சாரிங்க, ஓர் 11 11, 7 11 77. அப்போ 7 இன்ட்டு 7 எத்தனை? 49. அதாவது ஆர் ஸ்கொயர் 49 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. 49 எப்படி எழுதிக்கலாம்? 7 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அப்போ 6 என்ன கிடைச்சிருக்கு? அதாவது ஆரம் என்ன கிடைச்சிருக்கு? அதாவது இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஆர் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு? 7 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. சரிங்களா, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஆரோட அதாவது ஆர் நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 7 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுல கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர். அப்போ 2 இன்ட்டு பைக்கு பதிலா 22/7 அப்படி போட்டுக்கிடுவோம். இன்ட்டு ஆருக்கு பதிலா 7 போட்டோம் அப்படின்னா ஓர் 7 7, ஓர் 7 7 கேன்சல் ஆயிருமா? அப்போ 2 இன்ட்டு 22 44 சென்டிமீட்டர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா? சாரிங்க, என்ன கொடுத்திருக்காங்க? The radius of a circle of diameter 24 cm is, அதாவது 24 சென்டிமீட்டர் விட்ட அளவுள்ள ஒரு வட்டத்தின் ஆரத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 8th நியூ புக்ல இருக்கக்கூடிய கேள்விங்க. சரி, என்ன கொடுத்திருக்காங்க? விட்டம் கொடுத்திருக்காங்க. டயாமீட்டர் விட்டம் கொடுத்திருக்காங்க. எத்தனை கொடுத்திருக்காங்க? 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஆரம் ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரேடியஸ் ஈக்குவல் டு d/2, அதாவது
விட்டத்தில் பாதி ஆரம். சரி, அப்ப 24 டிவைட் பை 2, ஓ 2 2, ஓ 2 2, இரு 2 4. அப்போ 12 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? The diameter of a circular well is 4.2 meter. What is its circumference? அதாவது ஒரு வட்ட கிணற்றில் விட்டம் 4.2 மீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 7th நியூ புக்ல உள்ள ஒரு கேள்வி. சரிங்களா? அதாவது என்னங்க கொடுத்திருக்காங்க? ஒரு வட்ட கிணறு இருக்குதான், அந்த வட்ட கிணற்றோட டயாமீட்டர் அதாவது விட்டம் என்னவா இருக்குதான் 4.2 இருக்குதான். சரி, இருக்கட்டும். அப்போ அந்த அந்த கிணற்றோட சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதான் கேள்வி. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னதுங்க? முதல்ல அதாவது என்ன கொடுத்துட்டாங்க? டயாமீட்டர் விட்டம் கொடுத்துருக்காங்க, 4.2 கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னதுங்க? 2πr. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும்? வழக்கம் போல ஆர் தெரிஞ்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ ஆரம் தெரியுதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விட்டம் இருக்கு நம்ம கையில. அப்போ விட்டத்தை 2ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரம் கிடைச்சிருமா? விட்டம் நம்ம கையில போயிருக்கு. விட்டத்தை 2ஆல டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆரம் கிடைச்சிருமா? அதாவது ஆரத்துக்கு என்ன பண்ணணும்? விட்டத்தை 2ஆல டிவைட் பண்ணணும். அதாவது விட்டத்தில் பாதி ஆரம். சரிங்களா? இந்த ரிலேஷன் நம்ம பார்த்ததுதான். அப்போ டயாமீட்டர் என்னது? 4.2 டிவைட் பை 2, ஓ 2 2, இரு 2 4, ஓ 2 2. சரி, அப்போ நம்மளுக்கு ஆர் என்ன கிடைச்சிருக்கு? 2.1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அப்போ சி ஈக்குவல் டு 2π. ஆருக்கு பதிலாக மட்டும் 2.1 நான் போட்டுக்கிறேன். சரி, 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22 டிவைட் பை 7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுமா? இன்ட்டு 21. சரி, இருக்கட்டும். சாரி, 2.1. இப்போ இந்த டெசிமலை நம்ம முழு எண்ணா மாத்திடுவோங்க. அப்பதான் நம்மளுக்கு கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ மேலையும் கீழையும் 10ஆல டிவைட் பண்ணி பெருக்குவோம். சரிங்களா? அப்போ 2 இன்ட்டு 22 டிவைட் பை 7 இன்ட்டு 21/10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன் 10ஆல மேலையும் கீழையும் பெருக்கி வகுத்திருக்கோம். சரிங்களா? அப்போ ஓர் 2 2, ஐ 2 10. சரிங்களா? அப்போ ஓர் 7 7, மூ வேளா 21. அப்போ 22 இன்ட்டு 3 66/5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓர் 5 5, ஓர் 5 5, மிச்சம் 1 இருக்கும். மூ 5 15, மிச்சம் 1 இருக்கும். புள்ளி வச்சோம் அப்படின்னா ஒரு சைவர் இருக்கும். அப்போ ஈரஞ்சா 10. 13.2 மீட்டர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்னன்னு கொடுத்திருக்காங்க? A wire of length 1320 centimeter is made into a circular frame of radius 7 centimeter each. How many frame can be made? அதாவது 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் என கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 7th நியூ புக்ல உள்ள ஒரு கேள்விங்க. சரிங்களா? அதாவது என்ன கொடுத்திருக்காங்க? 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி இருக்குதான். அந்த கம்பிகளை 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக வெட்டுறாங்களாம். சரிங்களா? இந்த வட்டத்தோட ஆரம் என்னவா இருக்குதான்? 7 சென்டிமீட்டரா இருக்குதான். இப்படி வெட்டுறாங்களாம் இந்த கம்பியை. அப்படி வெட்டுனா இந்த மொத்த கம்பியை வெட்டி முடிக்கையில நம்மளுக்கு எத்தனை வட்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? அப்போ முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா வட்டத்திற்கான சுற்றளவை கண்டுபிடிக்கணும். அதாவது வெட்டினதுக்கு அடுத்து 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம் கிடைக்கலையா? இந்த வட்டத்திற்கான சுற்றளவை முதல்ல கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிச்சிருமா? சுற்றளவுக்கான ஃபார்முலானது C = 2πr. சரிங்களா? அப்போ 2 × 22 டிவைட் பை 7. ஆருக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இன்ட்டு 7. சரிங்களா? அப்போ ஓர் 7 7, ஓர் 7 7, 2 × 22 44. சுற்றளவு என்ன கிடைச்சிருக்கு? 44 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரி, இருக்கட்டும். என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை வட்டங்களாக உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள் வந்துருந்துச்சுனாலே கம்பியோட மொத்த நீளத்தை எதால டிவைட் பண்ணும் அப்படின்னா மொத்த நீளத்தை இந்த சுற்றளவு இருக்கு இல்லையா? ஒரு வட்டத்தோட சுற்றளவால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை வட்டங்கள் உருவாகும் அப்படிங்கிறது கிடைச்சிரும். புரிஞ்சிருச்சா? மொத்த நீளத்தை, கம்பியோட மொத்த நீளத்தை
ஒரு வட்டத்தோட சுற்றளவால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை வட்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்போ மொத்த நீளம் என்னது 1320. சரி, சுற்றளவு என்னது 44. சரி, டிவைட் பண்ணிடுவோமா? 2 2 4 2 4. சரி, 6 2 12 மிச்சம் 1 இருக்கும். 6 2 12 சைவரம் அப்படி போட்டுக்கலாம். அப்போ 2 × 11 22, 6 × 11 66. அப்போ ஒரு சைவரம் அப்படி போட்டுக்கலாம். 2 2 2 6 சைவரம் அப்படி போட்டோம் அப்படின்னா 30 வட்டங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் ஏதாவது திருத்திக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.